ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நல்ல ஜூஸியான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை லைட்டாக வறுத்துக்கோங்க. ரவை கலர் மாறாத அளவுக்கு 2 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ இது கூட ரவாலேருந்து அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வெந்து கெட்டியான பதம் ஆகணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக அல்வா பதத்துக்கு வரும். சப்போஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை போல் கலந்து விட்டிங்கன்னா குருணைகள் மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்ச ரவை கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிணைஞ்சிக்கோங்க. ரவை முழுவதும் சூடு ஆறக்கூடாது, நம்ம கை தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பிணைய முடியும். மாவு பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஷேப் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சிலிண்டர் ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஓரங்கள்லையும் ஷார்ப்பாக இருக்க மாதிரி நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு அம்மிக்கு குழவி இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி ஷேப்பில் தான். ஷேப் பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி தான் இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சுக்கணும். எல்லா மாவுலையும் செஞ்சாச்சு பாருங்கள். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சிருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்க்கும் போது நல்லா கேப் விட்டு சேர்த்துக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டக்கூடாது. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேமில் எண்ணெய் சூடாக இருக்கணும். ஜஸ்ட்டு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடுங்க. மேலே கலர் லைட்டாக மாறினா போதும். இது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஷேப் கொடுக்கும்போது விரிசல் இல்லாத மாதிரி ஷேப் கொடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் விரிசல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சிடும். அது மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயோட சூடு குறைவாக இருந்தாலும் பிரிஞ்சிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டு பேஜ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கடாயில் ஃப்ரை பண்ணாதீங்க, இதை மாதிரி பேனில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கேப் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ஃப்ரை ஆகும். அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள். இது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ரவை எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை முழுவதும் கரைஞ்சி ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இதுக்கு எந்த பாகுபதமும் வர வேண்டாம். சர்க்கரை பாருங்கள், முழுவதுமே கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக 3-4 ஏலக்காய் எடுத்து இடித்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இதை மாதிரி லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வரும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகில் சேர்க்குற அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரி. ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துடுங்க. ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்வீட் சாஃப்டாகி உடஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இதை போல் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நல்லா மனமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய் வாசத்தோட நல்லா கமகமன்னு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க குறைஞ்ச பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி நீங்களுமே செஞ்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.